ஹேஃபமே வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம சேனலில் இன்றைக்கி ஃபுல்லி மாடிஃபைட் பைக் தான் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ பார்த்தாலே தெரியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா R15 ஃபேன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்க போகுது. ஏன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க. எந்த அளவு பண்ண முடியுமோ அந்தளவு பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வண்டி கொடுத்த நம்ம ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் தாங்க பார்த்தீங்கன்னா இந்த பைக் எனக்கு கிடச்சிது. எப்படியே பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா இந்த பைக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் சேனல் பிடிச்சி நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் யூடியூப்ல கொடுக்குற சப்போர்ட் எல்லாமே இன்ஸ்டாகிராம்லயும் கொடுங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் ஃபேமே ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பைக்கோட லுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லி மாடிஃபைடு R15 வெர்ஷன் 3 BS6 தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். தரமாக இருக்குல்ல. ஸோ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பைக்கை பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த லைட் ப்ளூ கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. அண்ட் பைக்கோட லுக் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வாங்க என்னென்ன மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்ஜின் சொல்லவே வேணாம். இது பார்த்தீங்கன்னா V3 BS6 இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 18 bhp பவர் சம்திங் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இன்ஜினெல்லாம் எந்த ஒரு மாடிஃபிகேஷனுமே பண்ணல. அண்ட் எக்ஸாஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ என்னங்கிறதுலாம் அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃப்ரண்ட்லேருந்து வந்துருவோமா? ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதான் லுக், தி ஏஞ்சல் லுக். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. இதை பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா R6ஓட ஃபேஸ் மாஸ்க் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா R6ஓட மாஸ்க்கு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கவர் மாதிரி தான் ஒரு செட்டப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா TR லேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஹசார்ட் யூஸ் பண்ணியிருக்காரு. பிளிங்க் ஆகிட்டே இருக்குது பாருங்களேன். அந்த சின்ன கேப்பில் எப்படி இந்த LED லைட் வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகும்னு தெரியல. பட் நைட் டைமில் தெரியும்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா விங்லெட் யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபாக் லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ சைடில் மாட்டியிருக்கு பார்த்தீங்களா. அண்ட் பார்த்தீங்கன்னா ரிம்முமே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் கிடையாது, பெயிண்ட்டுங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வாவ் நல்லாயிருக்கு. அப்படியே ஒரு மாதிரி விரிசல் விட்ட மாதிரி இருக்குது. ஸோ மிரர்ஸ் எதுவும் இல்லை. அண்ட் பார்த்தீங்கன்னா பபுள் வைசர் போட்டிருக்காரு பிளாக் கலரில், ஃபுல்லி பிளாக்ல. அண்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபாக் லைட்டுக்கு சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் ஸ்டாக் கிடையாது. ஸோ மாற்றிருக்காரு, LEDயில் போட்டிருக்காரு. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பாருங்கள், TN46 ரேசிங் எடிஷன் 3.0 அப்படின்னு போட்டிருக்காரு. ஆமாங்க, உண்மையாலுமே சொல்லணும்னா 3.0 லெவலுக்கு தான் பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணியிருக்காரு. அதாவது என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் பண்ணியிருக்காரு. அண்ட் ப்ரோவோட இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா தரேன். அண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி வந்துருவோமா? ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா டேங்க்குமே சூப்பராக பண்ணியிருக்காரு. இங்கே DK அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நேம்லாம் போட்டிருக்காரு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பெயிண்டட். அண்ட் இந்த வண்டிக்கு மாடிஃபை பண்ண எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இல்லை எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா லாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா மறந்துடுறேன், ஆஃப் பண்ணிடுவோம். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா சீட் ஹேண்டிலுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பண்ணியிருக்காரு. அண்ட் வெயிலில் நல்லா தெரியும் நினைக்கிறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி கிளைமேட் இருக்குது. அண்ட் வாங்க பின்னாடி பார்ப்போம். பின்னாடி எதுவும் சேஞ்சஸ் பண்ணல. அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காரு, தெரியுதா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் பண்ணிட்டாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா மின்னல் டைப்பில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்காரு அதுக்கேற்ற மாதிரி. அண்ட் முன்னாடி நம்ம யூஸ் பண்ண ஆக்ரோபைக் எக்ஸாஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் 3 to 4 கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். அண்ட் DB கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாரு. சவுண்டு பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் R15 வச்சு நிறைய பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுருக்கேன் நம்ம சேனலில் எக்ஸாஸ்ட் போட்டு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா ஒரு மாடிஃபைடு R15 வச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வீடியோ எடுக்க போகிறேன். வேறு லெவலில் இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இருந்து பாருங்கள். அண்ட் R15 லவர்ஸ் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டாக இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக காமிச்சே ஆகணும். எவ்வளோ லைக் முடியுதோ அவ்வளோ லைக் கொடுங்க. அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குலாம், ஓகேவா? அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாடிஃபிகேஷன் ஃபுல்லாக பண்ணுறதுக்கு அரௌண்ட் 20,000 பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு செலவு பண்ணியிருக்காரு. இந்த 20,000க்கு இந்த வண்டி ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா பக்கா ஒர்த்து கைஸ். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஏன்னா இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாடிஃபிகேஷன் பிடிச்சதுனால தான் இன்றைக்கி வீடியோவே நான் எடுக்க வந்திருக்கேன். அண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. வண்டி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோடுது. அந்த கலர் தான் மெயினாக. இந்த கலர் எப்படி சூஸ் பண்ணாருன்னு தெரில. இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் வாங்க எக்ஸாஸ்ட் நோட் கேட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோம். அண்ட் ஃபேமே ஸோ வாங்க எக்ஸாஸ்ட் நோட் கேட்போம். அண்ட் எக்ஸாஸ்ட் நோட் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இவ்வளோ மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு, எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதா அப்படின்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக ப்ராப்ளம் வருங்க. ஸோ ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல்ஸில் அதிகம் யூஸ் பண்ண மாட்டார். ஸோ பார்த்தீங்கன்னா அதிகம் வண்டி எடுக்க மாட்டாருன்னு சொல்லலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி மாடிஃபை பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அதனால் நீங்கள் யாரும் ட்ரை பண்ணிவிட்டு வெளியே போய் மாட்டிக்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அண்ட் வெளியே எடுக்காத மாதிரினா நீங்கள் மாடிஃபை பண்ணி வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம். ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நீங்கள் வீட்டில் தானே வச்சுருக்க போகிறீங்க. அதனால் ஸோ லோக்கல்ஸில் அங்கே இங்கேயும் ஏதாவது காட்டு சைடில் போனால் ஓட்டிக்கலாம். மற்றபடி ஹைவேஸ் வந்து பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டேங்க, பார்த்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் தான் போட்டிருக்காரு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஹெட்லேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பைப் எடுத்து எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு இந்த கலர் ரொம்பவே பிடிக்கும். கொஞ்சம் 3 கலரில் லேயர்ஸ் பார்த்தீங்களா இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல. இங்கே வேணாம், பெட்ரோல் பங்க் இருக்குது. நம்ம அப்படியே அந்த சைடு போயிடுவோம், வண்டி எடுத்துகிட்டு அந்த சைடு போய் காமிக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா உட்காந்து ஓட்டுறது தான் ஃபன்னாக இருக்கும்.
எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க V3. எனக்கு எல்லா வண்டியுமே பிடிக்குங்க. இவங்க சண்டை போட்டுக்கிறது தாங்க நமக்கு இன்னும் டார்ச்சராக இருக்குது. ஒரு வண்டி ஓகே, ஒரு வண்டியிலும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, ஒரு டாப் எண்ட் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஒரு வண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஏகப்பட்ட விஷயங்கள், புது விஷயங்கள் இருக்கும். அதை லைக் பண்ணுறவன் தான் ரியல் பைக்கர். அதை விட்டு எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா நான் என்ன தாங்க பண்ணுறது? எந்த வீடியோ போட்டாலும் பைக்கில் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை ரைடர் ப்ராப்ளமாக இருக்கா, என்ன ஏதுங்கிற விஷயமே தெரியாமல் இவனுங்க பாட்டு கத்திக்கினே இருக்காங்க. எல்லா வீடியோலையும் கத்தணும்னா கத்திக்கிட்டே தான்டா இருக்கலாம். கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்கடா. ஐயோ முடியலைங்க என்னால். அந்த கமெண்ட் செக்ஷன் பார்த்தாலே எதை போட்டாலும் அதில் 4 பேர் குத்தம் சொல்கிறதுக்கே வந்துடுறாங்க. வேறு வழி இல்லை, பார்த்து தானே ஆகணும். ஏன்னா சோஷியல் மீடியாவை போச்சு. சோஷியல் மீடியான்னு பொறுத்தாலே பார்த்தீங்கன்னா எல்லாருமே உள்ளே வந்து மெசேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சோஷியல் மீடியா ஆயிடுச்சா. அதனால் எல்லாருமே இஷ்டத்துக்கு மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ணட்டும், இன்னும் எத்தனை நாள் தான் நானும் பார்க்குறேன். சரிங்களா, வாங்க அப்படியே கிளம்புவோம். ஸோ ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு தான் இந்த வீடியோ பார்க்க வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுக்கிறேன்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு 1 மந்த் கிட்டத்தட்ட ஆயிரும். அதுதான் பண்ணேன் இங்கே. போமா இன்னொரு விஷயம் சொல்லிட்டா. ஸோ இங்கே நான் வீடியோஸ் எடுத்துருந்தேன்ல. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் பங்க்கில் இருக்கார். ப்ரோ வந்து வீடியோவில் காமிக்க வேணாம்னு சொல்லிட்டாரு, அதனால் காமிக்கலை. ஒரு கியர்லையுமே பார்த்தீங்கன்னா நல்ல டாப் எண்ட் ரீச் பண்ணுது. எப்படின்னு தெரியல, பார்ப்போம். நம்ம ஆப்போசிட் போயிட்டு ரோடு ஃப்ரீயாக இருந்தால் செக் பண்ணுவோம். அண்ட் டோன்ட் ட்ரை திஸ் கைஸ், சேஃப் இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற வெஹிக்கல்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ரோட் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் ட்ரை பண்ண போகிறேன், நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அண்ட் கைஸ் ப்ளீஸ் டோன்ட் ட்ரை திஸ். ஒரு நாள் போல் ஆகாது, என்றைக்குமே சொல்கிறேன். ரோட்ஸில் யாரெல்லாம் எப்படி வருவாங்க, எப்படி போவாங்கங்கிறது தெரியாது. திடீர்னு பிரேக் அடிப்பாங்க, திடீர்னு வேகமாக போவாங்க, திடீர்னு லெஃப்ட் வருவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பி சேஃப் கைஸ், பார்த்து ஓட்டுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். போதுங்க. எப்படிங்க இப்போ டாப் எண்ட் எவ்வளோ போகும்னு தெரியலையே. பார்ப்போம் கைஸ், அங்கே போவோம். அங்கே போயிட்டு எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். என்னங்க அது? வேற மாதிரி நான் நினச்சி கூட பார்க்கல கைஸ். எனக்கு தெரிஞ்சு V3 இது வரைக்கும் ஓட்டினது 5th கியரில் 148லாம் எந்த வண்டியுமே போகலங்க. இதாங்க ஃபஸ்ட் டைமு. ஐயோ பயங்கர விண்ட் பிளாஸ்ட்டு. வண்டி எவ்வளோ போகுன்னே தெரியல சுத்தமாக. வண்டி பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குங்க, பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காரு. பார்ப்போம், ஏன்னா ஆப்போசிட் விண்ட் பிளாஸ்ட் தான் இருக்குது. அதனால் ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் விண்ட் பிளாஸ்ட் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக தெரியல. நல்லா இருக்குது. ஆனால் ரொம்ப எந்த அளவு அழகு அதிகமாக இருக்கோ அந்தளவு ஆபத்து அதிகமாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தில் மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துலையும் தான் சொல்கிறேன். அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்தும் இருக்குமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. வாங்க போவோம், போய் பார்ப்போம். 5th கியர்லேருந்து ஏற்றும். 5th கியர்லேயே நல்ல ஒரு புல் இருக்குங்க. கல் அடிக்குது அந்த வண்டியிலேருந்து.
மாதிரி திடீர்னு குறுக்க வந்துடும். நம்ம ஆப்போசிட் போவோம் கைஸ். நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. பசங்க என்ன பண்ணாலும் பிரச்சனைடா, பொண்ணுங்க எது பண்ணாலும் பிரச்சனை இல்லைடா. ஒருத்தி அங்கே காமிக்கிறானா இன்னொருத்தி பின்னாடி காமிச்சின்னு இருக்கா. என்னத்த சொல்ல, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதை சொன்னேன்னா நம்மளை திட்டுவீங்க கமெண்ட்டில், அதுக்கும் வருவாங்க என்னமோ இவனுங்க நல்லவங்க மாதிரி. அது எப்படி தெரியுமா, இவனுங்க எதுவுமே பண்ணாத மாதிரி நம்ம கமெண்ட்ஸில் வந்து நம்மளே இவனுங்க கோத்து விட்றாங்களாம். எப்படி இவனுங்க இவங்க ரொம்ப நல்லவனுங்களா, உத்தமனுங்களா, அதனால் நம்மளை கோத்து விட்றாங்களாமா. இவங்க எந்த தப்புமே பண்ணாத மாதிரியும், இவங்க வண்டியை வந்து எப்பயுமே வெளியே எடுத்தாலே ஹெல்மெட் போட்டு ஓட்டுற மாதிரியும், வண்டியை வந்து 80க்குள்ளேயே ஓட்டுற மாதிரியும், இவனுங்க அப்படியே நல்லவங்க மாதிரி அப்படியே நாடகம் ஆடுவானுங்க. எனக்கு செம்ம சிரிப்பாக இருக்கும் கமெண்ட்ஸில் பண்ணுறவங்களாம். அதுவும் டேக் பண்ணுவானுங்க பாருங்கள் சில பேரை. இல்லை எனக்கு நீ ஃபஸ்ட்டு உத்தமனாடுறா, அதுக்கப்புறம் அடுத்தவன் வந்து சொல்லிக்கலாம். என்னங்கடா டே, என்னங்கடா இது, எனக்கு ஒன்றுமே புரியல. இவங்கெல்லாம் பார்த்தாலே சமாகாண்டாகுது. எவனுமே இங்கே நல்லவன்லாம் சொல்ல முடியாது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு கெட்டவன் இருப்பான். அதுக்கு நீ இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாது, சரிங்களா? வாங்க போவோம். எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். ரோடு ஃப்ரீயாக இருக்குது, பார்த்துக்கோங்க. ரோடு ஃப்ரீயாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. எப்படி டேய் கமெண்ட்ல அந்த மீட்டர் எல்லாம் சொல்லிட்டு வந்துடாதீங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணேன்னு உங்களுக்கே தெரியும். வேற மாதிரி நான் இதுக்கு வந்து ஒரு ஆப்போனன்ட் நல்லா சூஸ் பண்ணுறேன். பார்ப்போம். நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நல்ல ஒரு வண்டியா. இந்த வண்டி நம்மக்கிட்ட தான் இருக்கும். வண்டி மாடிஃபை பண்ணி வீட்லேயே வச்சுருக்கனால வண்டி நல்லா போகுதுங்க. பேய் மாதிரி போகுது. இது ஆக்சுவலாக 2022 மாடலு. இப்போ தான் எடுத்திருக்காரு. 2 வருஷம் கிட்ட ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்பா இந்த பாடு போடுது எப்படிங்க அது? ஐயோயோ, தரமான ஒரு வீடியோவாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க, மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் V3 லவர்ஸ் யாராக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுங்கள். தெரிக்க வர்றோம். ஓகே, இந்த வீடியோ ரீச் ஆகணும். ஓகேவா? ஓகேங்க, எங்கப்பா சேஃப் வைப்பாங்க, ஹெல்மெட் சூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். உங்களுக்கே தெரியும், அந்த ட்ராக்கில் மட்டும்தான் நான் ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி பப்ளிக் ரோட்ஸில் வந்து மோஸ்ட்லி நான் ட்ரை பண்ண மாட்டேன். ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் ட்ரை பண்ணேன்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து நான் வந்து யாருக்குமே வந்து ஒரு உதாரணமாக இருக்கக்கூடாது. நல்ல விஷயத்தை மட்டும் யார்கிட்டையானாலும் எடுத்துக்கோங்க, கெட்ட விஷயத்தை அப்படியே தூரமாக ஓட்டுருங்க. அதனால் தயவு செஞ்சு பார்த்து சேஃபாக இருங்க கைஸ், அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகேங்க, அடுத்த சந்திப்பா. டாடா பேட்டே, லவ் யூ ஃபேமிலி, கீப் சப்போர்ட்டிங். அந்த மாடிஃபிகேஷன் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. எப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டோம். அந்த வீடியோ கண்டிப்பாக ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லைனா நீங்கள் தான் ரீச் பண்ணி விடணும். அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த சந்திப்பா. பாய் ஃபேமிலி.